ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரொஃபசர் ஹமீது விலாக்ஸ் அகைன். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு ஜிகா நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர்லேருந்து எப்படி நம்ம நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயராக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஒன்றுமே கிடையாது. இது சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, எந்த நம்பர் ஜிகா நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயரில் கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம டைரெக்டாக 10⁻³ கொண்டு நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம்டா அது நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயராக மாறிடும் ஆட்டோமேட்டிக்காக. இது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ 100 ஜிகா நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஜிகா அப்படின்னா உங்களுக்கு தெரியும், 10⁻⁹ உங்களுக்கு தெரியும். ஸோ 100 × 10⁻⁹ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர்னு மாற்றிக்கிறோம். சரிங்களா? ஜிகாவுக்கு பதிலாக 10⁻⁹ போட்டிருக்கோம், அவ்வளோதான். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 100 × 10⁻⁹ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயருக்கு பதிலாக எம்எம் ஸ்கொயராக நம்ம மாற்றணும். எம்எம், ஒரு மீட்டருங்கிறது எத்தனை எம்எம்மு? ஒரு மீட்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 10⁻³ mm. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அப்போ ஒரு மீட்டருங்கிற இருக்கிற இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10⁻³ நான் போட்டுடுறேன். 10⁻³ போட்டுடுறேன். அது 10⁻³ மட்டும் இல்லை, 10⁻³ mmன்னு போடுறேன். சரிங்களா? அப்போ 10⁻³ த ஹோல் ஸ்கொயர், ஏன்னா ஸ்கொயர் இருக்குது. அதுக்கப்புறம் mmன்னு போடுறேன். அப்போது mm த ஹோல் ஸ்கொயர், அதாவது மீட்டருக்கு பதிலாக, ஒரு மீட்டருக்கு பதிலாக 10⁻³ mmங்கிறத மாற்றுறேன். இது மீட்டர் ஸ்கொயருங்கிறதுனால 10⁻³ த ஹோல் ஸ்கொயர் mm த ஹோல் ஸ்கொயர்னு வாங்கிடுது. அப்போ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 100 × 10⁻⁹ இந்த 10⁻�6ங்கிறது 10⁻³ × 2 10⁻�6ங்கிறது கீழே உள்ள 10⁻�6 மேலே போகும்போது 10⁻⁻6 மாறிடும். ஸோ 10⁻⁹ × 10⁻⁻6 நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயராக மாறிடும். ஸோ ஃபைனலாக 100 × 10⁻⁹ - 10⁻³ நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயராக மாறிடும். ஸோ இதுக்கு பேர் தான், இதுதான் கன்வர்ஷன். ஸோ நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயர், ஜிகா நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயரை நம்ம நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயராக மாற்றணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, × 10⁻³ மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.